ஒரு ஆட்டினம். இந்த ஆட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மேச்சேரி ஆடுன்னு சொல்லுவாங்க. ஏன் மேச்சேரி ஆடுன்னு சொல்கிறாங்கன்னா, சேலத்தில் மேச்சேரி பகுதியில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு ஆடு, அதனால் மேச்சேரி ஆடுன்னு இதை சொல்லுவாங்க. இந்த ஆடு தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி, ஓமலூர், திருப்பூர் ஆகிய பகுதிகளில் குறைவாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பெயருக்கு ஏற்ற மாதிரி நல்ல கருமை நிறம், நல்ல உயரம், மெல்லிய உடலமைப்போட பார்க்க நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கும். கடுமையான பஞ்சத்தை தாங்கக்கூடிய ஒரு ஆடு. அவ்வளவு எளிதில் எந்த ஒரு நோயும் தாக்கிடாது. பெரும்பாலும் ஒற்றை குட்டியை மட்டுமே ஈனும் திறன் கொண்டது. நம்ம அடுத்ததாக பார்க்குறது கொடியாடு. இந்த ஆடு ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. அது தவிர தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, சேலம், கரூர் ஆகிய பகுதிகளிலும் குறைவாக காணப்படுது. நல்ல உயரமும், நீளமான கழுத்து, நீளமான கால்கள், ஒல்லியான உடம்பு, பார்ப்பதற்கு நல்ல கம்பீரமான தோற்றத்தில் காணப்படும். கிடா 70 கிலோ வரைக்கும், பெட்டை ஆடுகள் 35 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய திறன் கொண்டது. இந்த ஆடு 2 - 4 குட்டிகள் வரை ஈனும் திறன் கொண்டது. சராசரியாக 8 மாதத்திற்கு ஒரு தடவை குட்டி ஈனும் திறன் கொண்டது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது பல்லையாடு. இந்த ஆட்டுக்கு சீனி ஆடு அப்படிங்கிற இன்னொரு பெயர் இருக்குது. தமிழகத்தில் வடக்கு பகுதியில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு ஆட்டினம். உயரம் ரொம்ப குறைவாகவும், அகலமான உடலமைப்போட, மூலிக்காது, சிறிய கொம்பு, இதுதான் இந்த ஆட்டுக்கான அடையாளம். கடுமையான பஞ்சம் தாங்கக்கூடிய ஒரு ஆட்டினம். பல வகையான நிறங்கள் உண்டு. இந்த ஆடு 2 - 4 குட்டிகள் வரை ஈனும் திறன் கொண்டது. 7 மாதத்திற்கு ஒரு முறை குட்டி ஈனும் திறன் கொண்டது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மோளையாடு. இந்த ஆட்டுக்கும் இன்னொரு பெயர் இருக்குது, மேகரை ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடு கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் ஆகிய பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. மற்ற பகுதிகளில் பரவலாக காணப்படக்கூடியது. கடுமையான பஞ்சம் தாங்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு திறனையும் கொண்டது. வெள்ளை நிறம், நடுத்தர உயரம், நல்ல சதைப்பிடிப்போடு காணப்படக்கூடிய ஒரு ஆட்டினம். இதனுடைய சினைக்காலம் 8 முதல் 10 மாதம். 8 மாதத்திற்கு ஒரு முறை 2 - 3 குட்டிகள் வரை ஈனும் திறன் கொண்டது. கிடா 50 கிலோ வரைக்கும், பெட்டை 35 கிலோ எடை வரைக்கும் வளரக்கூடிய திறன் கொண்டது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது கன்னியாடு. திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் காணப்படுது. கருமை நிறம் கொண்ட இந்த ஆட்டிற்கு முகம், காது, அடிவயிறு, கால்கள் ஆகிய பகுதிகளில் வெள்ளை நிறத்தோடு காணப்படும். ஒரு சில ஆடுகளுக்கு வெள்ளை நிறத்துக்கு பதிலாக செந்நிறமாக காணப்படும். அந்த ஆட்டினை செங்கன்னி என்று சொல்வார்கள். வெள்ளை நிறத்தில் காணப்படக்கூடிய ஆட்டினை பால்கன்னி என்றும் சொல்வார்கள். இந்த ஆடு நல்ல உயரம், கம்பீரமான தோற்றத்தில் காணப்படும். இதனுடைய சினைக்காலம் 8 - 10 மாதங்கள். 7 மாதத்திற்கு ஒரு முறை 2 - 4 குட்டிகள் வரை ஈனும் திறன்